அப்போது தப்பாக இருக்கிறான்றத சரி பண்ணணும், வெளிச்ச உடம்பும் சரி பண்ணணும். அப்போ வெளிச்ச உடம்புலேருந்து வந்த எண்ணங்களையும் சரி பண்ணணும், வெளிச்ச உடம்பையும் சரி பண்ணணும். வெளிச்ச உடம்பை சரி பண்ணுறதுக்கு எண்ணங்களை சரி பண்ணியே போனால் வெளிச்ச உடம்பு சரியாகுது. அதுதான் வாரம் வாரம் பேசிக்கிறேன். ஏன்னா அறியாமல் இருந்தால், கேள்வி இருந்தால், முட்டாள்தானம் இருந்தால், புரியாமல் இருந்தால் என்ன பண்ணலாம்? நம்ம தன்னைத்தானே சரி இந்த மாதிரி சரி தப்பு இல்லைன்னா தன்னைத்தானே சரி பண்ணுறது சரி தப்பு இருக்குது. தன்னைத்தானே எனக்கு என்ன தேவை அதை தான் நான் சொல்லித்தரேன். உனக்கு என்ன தேவைன்னு யாருக்கிட்ட பேசினா கண்டுபிடிக்க முடியும். நான் அதுதான் 40 நாள் கொடுன்றேன். இவர் பாட்டுன்னு கோஸாக வச்சுருந்தார். இப்போ 40 நாள் கோர்ஸ் வச்சுட்டாரு. இதுக்கு அடுத்தது 1 வருஷம் கோர்ஸ் வைப்பார். அவனையும் சொல்லி கொடுத்து 1 வருஷம் கோர்ஸ் வைக்கின்ட்டு நான் எதுவும் பண்ணுறதில்லை. சிவசிவான்னு அவனை என்ன சொல்லிடுத்த 1 வருஷம் கோர்ஸ் வை, 12 வருஷம் கோர்ஸ் வை. ஏன்னா நம்ம 8 வருஷத்தில் ஓட்டுருவோம்ல. கடவுள் பார்க்குற வரைக்கும் என்னை விடாத. நான் அப்படி ஒரு கோர்ஸ் வச்சிட வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12 வருஷம் வந்துடுங்க, ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க, வேலைக்கு வெட்டிக்கலாம். நான் போட மாட்டேன், சொல்கிற வேலைக்கு தான் போகணும், சொல்கிற வேலைக்கு தான் சொன்னோன்னா ஓகே தானே. எனக்கு சிக்கனாண்டா சிங்காரன்னா பண்ணிடலாம். ஒருத்தனை மாதிரி கோர்ஸ் 12 வருஷம் கோர்ஸ் ஒன்று வச்சிடலாம். 40 நாளுக்கு அப்புறம் 12 வருஷம் கோர்ஸ் வச்சிடலாம். ஏன்னா கடவுள் பார்க்காம நான் வெளியே அனுப்புறதில்லை. அது எப்படின்னு நான் பார்க்கலாம். காலைல 2 ஜாட்டி அடி பயிற்சி பண்ணியா இல்லையா? இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருது. அப்புறம் வேலைக்கு போ, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தானே. 12 வருஷம் ஒருத்தன் சிக்கனா யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? அதனால் இப்போ இதுக்கு அடுத்த கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன? அது 12 வருஷம் கோர்ஸு. அதுக்கு நீங்கள் வந்துடணும் பொட்டி படுக்கையோட. புரியுதா? நான் சொல்கிற வேலைலாம் செய்யணும். செய்ய மாட்டேன்னா அடிப்பேன், இல்லை திட்டம், என்ன வேணால் உரிமை இருக்குது எனக்கு. மொத்தமாக எழுதி கொடுத்துடணும். நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? ஃபீஸே இல்லாமல் கூட வந்துடலாம். ஏன்னா நீ வந்து கிட்னி விற்றுக்கலாம். நான் அந்த 12 வருஷத்துக்குள்ளே ஏன்னா ஆர்கான் விற்றுக்கலாம். எதனா நான் பண்ணிக்க முடியும். அது என் விஷயம் தான். 12 வருஷம் எனக்கு வந்துட்டு போய் நான் என்ன பண்ணிக்கலாம்? உன்னை என்னென்ன பண்ணமோ பண்ணிடலாம். கடவுள் பார்த்து அனுப்பிடலாம். 12 வருஷம் சார் எனக்கு வந்து கடவுள் தான் வேணும், வாழ்க்கையே வேணாம், அவன் கோமனை கட்டு ஓடனா நான் என்ன பண்ணிடுறேன் உன்னாண்ட சொன்னால் அடுத்த ஸ்டெப் அதான். கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். எப்போ எப்படி இந்த கோர்ஸோட இது டீட்டெயிலு எப்படி வரணும். போயிட்டு லோக்கல் போலீஸில் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் இது பண்ணிடணும், ரிஜிஸ்டர் பண்ணி லோக்கல் போலீஸில். அம்மாப்பா யாருன்னா இருந்தாங்கன்னா உத்தரவாதம் பண்ணால், சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, இவர் விட்டா நாங்கள் 12 வருஷம் இவருக்கு எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம் எல்லாம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃபைல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வரணும். ஏன் நம்ம எல்லாமே ஒயிட்டடாக செஞ்சால் நல்லது. இப்போ ஆசிரமத்தில் சில பேர் செத்துடுறான், போயிடுறான், வந்துடுறான்லாம் இருந்தாலும் அது நம்மளால் இருக்கக்கூடாது. இல்லை நேர்மையாக இருக்கணும் தானே. அப்போ அந்த 12 வருஷத்துக்கு டிசைன் பண்ணி என்ன பண்ணிடலாம்? சார் கேட்டது 12 வருஷம் கோர்ஸுன்னா சில கேள்விகள் அங்கே எதுவுமே விடுது நம்மளே. புரியுதா? அப்போ வெளிச்ச உடம்பு தானாலாம் வராது. என்ன பண்ணா வச்சுக்கணும். இப்போ கொளுத்தி வச்சிட்டோம்னா தீபத்தை காற்றுல என்ன ஆகும்? அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ தானே எரியுதா, கை வச்சா எரியுதா? தானே தான் எரியும். ஆனால் காற்றுலன்னா என்ன இது? அணிஞ்சிரும். அப்போ என்ன பண்ணப்பா?